இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கின்றீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 13 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. உப்பின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆமாம், கண்டிப்பாக இது உண்மை தான். நம்ம செய்கிற உணவில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரி, உப்பு போடலனாலும் சரி, அந்த உணவு சுவை இருக்காது. ஏதோ மிஸ் ஆகுது. ஐயோ, உப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாமோ, உப்பே போடாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உணவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயம் இந்த உப்பு. உப்பு போடலனாலும் அந்த உணவு ருசி தராது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதோ ஒரு தவறுதல் இருக்குது. இந்த தவறு நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கோங்க. இந்த ஒரு தவறு தான், இந்த ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட இடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிய உப்பு இல்லாவிட்டால் நாம் சமைக்கின்ற எந்த உணவும் மக்களை ஏமாற்றுக்குள்ளாகும். ஏதோ ஒன்று குறைகின்றது, அது ருசியே இல்லை என்று அவர்கள் கூறுவார்கள். உப்பு அவசியமானது. அதே வண்ணம் உங்களுக்குள் உப்பாய் இருப்பார்கள் என்று ஒவ்வொரும் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த உலகிற்கு நீ அமைதி உதித்தாகுன்னு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால், நீ எப்படி இருக்க? உனக்குள்ளே ஒன்று தேடுகின்ற பொழுது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தோணுங்க. நம்ம அடுத்தவங்க நம்ம விமர்சனம் பண்ணிகிட்ருக்கோம், அடுத்தவங்க நம்ம ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம்ல. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஒரு தவறுதலை, உனக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயங்கள் நீ மாற்றிக்கிட்ட அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி இந்த உணவில் உப்பு கொஞ்சம் குறைந்தாலும் சரி, உப்பு போடனாலும் அந்த சுவை இருக்காதோ, எல்லாமே இருந்தால் தான் அந்த உணவு டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஒன்று குறைஞ்சிட்டாலும் அவ்வளோதான். அது முக்கியமாக இந்த உப்பு குறைஞ்சிட்டாலே சாப்பிட பிடிக்காது ஒரு சில பேருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உப்பு. ஸோ நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு கீழ்ப்படிதல், அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் இருக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் கனி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய தயவு நம்ம என்றைக்குமே இருக்கவே கூடாதுல்ல. இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஏன்னா கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுல்ல. இன்றைக்கி முன்னேறணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சங்கடம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஸ்டடியாக இல்லைப்பா, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஃபீல்டையும் நம்ம கால் வச்சுட்ருக்கோம். இது பிடிச்சிருக்கு இது பண்ணுறோம், கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அது பிடிச்சிருக்கு அதை பண்ணுறோம். எதுவுமே முழுமையாக பண்ணவில்லை, ஆமாவா இல்லையோ? ஸோ முழுமையாக பண்ணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் வெற்றி தாங்க. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் கனித்தரும் செடியாக இருக்கின்றீர்களா? உங்கள் வார்த்தைகள், கிரியைகள் பரலோகத்தின் தயவு நிறைவாக இருக்கின்றதா? இன்றைக்கி நிறைய கேள்விகள் நமக்குள்ள. நீ இந்த விஷயங்களில் கரெக்டாக இருக்கியா? தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கிறியா? ஜெபிக்கிறியா? ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்கியா? உண்மையாக இருக்கியா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கியா? இல்லைல்ல, எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு எல்லாரையும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு நம்ம இதே பழமாக எடுத்துகிட்ருக்கோம்ல. அதெல்லாம் வேணாங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் உழைக்கின்ற பொழுது, நீங்கள் தேடுகின்ற பொழுது நிச்சயமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சமீபத்தில் நிறைய வீடியோஸ் என்னன்னா, சாலை விபத்து பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் ஸ்கூட்டியில் போயிட்டுருப்பாங்க, திடீர்னு ஒரு டெம்போ வந்து இடிச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். இவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் இது. ஸோ எங்கே பார்த்தாலும் விபத்துக்கள் அதிகமாகிட்டே இருக்குது, பாலியல் வன்கொடுமைகளும் அதிகமாகிட்டுருக்கு. பிரச்சனையே இல்லாத நாட்கள் எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுது, நாளை மறுநாள் என்ன ஆக போகுது, ஒவ்வொரு நாளுமே பதட்டத்தோடவே நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் போகும்போது வரும்போது கவனம் ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பார்த்துக்கலாம் கூட, அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. அதே மாதிரி சமீபத்தில் நேற்று தினம் நடந்ததுன்னு நினைக்கிறாங்க. பெரிய அண்டாவில் 2 வயசு குழந்தை தவறி விழுந்ததால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ 2 வயசு குழந்தை எப்படி இருந்திருக்கோம்ல. ஸோ கவனமாக குழந்தை வச்சுருக்க வீட்டில் கவனமாக என்ன பண்ணுறாங்கன்றதை உன்னிப்பாக கவனிங்க. அதை விட வேறு வேலை என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் ஜெபம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொடுக்க போகின்றார். நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுக்க போகின்றார்.
நீங்கள் கனி கொடுக்கின்றவர்களாக இருக்க போகிறீங்க. மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார். அன்பாருங்க, விட்டு கொடுத்து போங்க, சந்தோஷத்தை கொடுங்க, அவ்வளோ வேறு எதுவுமே இல்லை. கோவப்பட்டு அவங்கள திட்டி கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த வாழ்க்கை? சந்தோஷமாக இருந்தெல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை பூமிக்கு உப்பாய் இருப்பதற்கு அழைத்திருப்பதற்காக சோத்திரம் அப்பா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக சமாதானத்தை காணுகின்றதாய் நற்கனிகளை கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. அனுதினமும் உம்மில் நிலைத்திருக்கவும் அதனால் உம் வார்த்தை அதிகமாய் எண்ணில் வாசம் பண்ணவும் கற்பித்தரல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நாங்கள் அன்போடு பேசும்படியாகவும் நேர்த்தியோடு செயல்படும்படியாகவும் உம்முடைய மகிமைக்கென்று பிரகாசிக்கும்படியாகவும் எங்கள் இருதயத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய தயவு விளங்க வேண்டும் என்று எஞ்சி மன்றாடுறோம்ப்பா. கிறிஸ்துவின் நற்கிரியைகளை சுமந்து செல்லவும் கிருபை செய்தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம் கரங்களால் தொட்டுகளை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுவீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. நோயினோடு இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்கள் உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.